ஸோ அன்னைக்கு ஒரு நாள் நான் பிசி வீடியோ போட்டேன். ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் ஷின்சன் திரும்பி வந்துட்டேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தாக்க வந்துட்டு பிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு ரீசெண்டாக ஒரு பிசி பில்டிங் வீடியோ போட்டிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு நிறையா இன்ஸ்டாவில் டிஎம்ஸும் வந்துச்சு அண்ட் கமெண்ட்ஸ்லேயும் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நான் கேமிங் பிசி வாங்கலான் இருக்கேன் ப்ரோ, எனக்கு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20K அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு எப்படி 15-20Kல அப்படின்ட்டு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டாவில் ஒரு சில ரீல்ஸ்லேயும் பார்த்தேன். அப்போ பார்த்தா வந்துட்டு ஒருவேளை ஸ்கேமாக இருக்குமோ இல்லை உருட்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக அந்த ரேஞ்சில் கேமிங் பிசிஸ் இருக்குது, கேமிங்கும் அதில் பண்ணலாம். பட் அது யூஸபிளா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி ரைட், கதைக்கு வரும். இப்போ நீங்கள் ஒரு கேமிங் பிசி வாங்குற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா ஆப்வியஸாக பில்ட் பண்ண தெரிஞ்சவங்க, பிசி அண்ட் காம்பனன்ட்ஸ் பற்றி விஷயம் தெரிஞ்சவங்கெல்லாம் வந்துட்டு டைரெக்டாக போய் ஒரு ப்ரீபில்ட் வாங்க மாட்டாங்க. பட் ஒரு வேஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் கன்சியூமர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீபில்ட் தான் வாங்குறாங்க. ஏன் அப்படின்னா பிசி பில்ட் பண்ணுறது அந்த கஷ்டம் இல்லை, அதே மாதிரி நமக்கு சீப்பாகவும் வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்ல பிசியாக வருதே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அங்கே தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. என்ன ப்ரோ அப்போ ப்ரீபில்ட்டே வாங்கக்கூடாதா, ப்ரீபில்ட் வாங்குறதே தப்பா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ப்ரீபில்ட் வாங்குறது தப்பு இல்லை. பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டுறேன். நம்ம கூகுளுக்கு போயிட்டு கேமிங் பிசி சும்மா அப்படி டைப் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் பிசிஸ் வரும். அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக வந்துட்டு 1 lakh 2 lakh அந்த ரேஞ்சில் இருக்கும் ப்ரீபில்ட்ஸு. அந்த 1 lakh 2 lakh இதுக்கு நடுவுலையே ஒரு 10,000 15,000 20,000 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் பிசி இருக்கும். பார்க்குறதுக்குமே வந்துட்டு ஒரே சிமிலராக தான் இருக்குது. ஆமாம், அது நல்லா ஒரே மாதிரி தானே இருக்குது, இது பார்க்க இன்னும் நல்ல RGBயோட வந்துட்டு அழகாக இருக்குது, என்னடா அது அப்படின்ட்டு எனக்கு கொஷின் வந்து தான் நான் சரி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். என்ன ஏதாவது ஸ்கெட்சியான வெப்சைட்டா இல்லை ஸ்கேம் வெப்சைட் ஏதாவதா அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃப்ளிப்கார்ட் அமேசான் அதுலேயே இருக்குது. சரி ஃப்ளிப்கார்ட் அமேசானில் தானே இருக்குது என்ன அப்படின்ட்டு சும்மா போய் ஸ்பெக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜென்ரலாக யாராவது பிசி பற்றி வந்துட்டு பேசிக்ஸ் தெரியும், சும்மா அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்கன்னா ஓகே நல்ல ஸ்பெக்ஸாக தானே இருக்குது. i5 இருக்குது, 8GB RAM இருக்குது, 128GB SSD இருக்குது, 500GB இது ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அது போக 2GB கிராஃபிக் கார்டு இருக்குது. ஓகே நல்லது தானே, i5யோட இருக்குது, நல்லது தானே அப்படின்ட்டு நம்ம பார்க்குறப்ப தான் நிறைய பேர் இந்த விஷயத்தை நோட் பண்ண மறந்துடுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் i5 2400ன்னு இருக்குது, 2400ன்னு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன், இப்போ 13-14 ஜென் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10-11 வருஷம் பழைய ப்ராசஸரு. ஸோ செகண்ட் ஜென்ரேஷனுங்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2GB கிராஃபிக் கார்டுங்கிறது எந்த காலத்துலேயும் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. லைக் 2GB கிராஃபிக் கார்டெலாம் இந்த சினாரியோவில் கேமிங்க்கு ஒத்து வராது. ஓப்பனாக சொல்லணும், பிளெயின் அண்ட் சிம்பிளாக சொல்லணும்னா ஒத்து வராது. ஏன்னா இப்போதைக்கு இருக்க பேஸ்லைன் கிராஃபிக் கார்டே 3050. அதே மாதிரி இந்த பிசிஸ்லாம் கேமிங் அண்ட் எடிட்டிங் பிசி அப்படின்ட்டு போட்டிருக்கான். என்ன எடிட் பண்ணுறது, 1 FPS 2 FPS இல்லையா? இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தேன். ஃப்ளிப்கார்ட் தான் இப்படி இருக்கான்னா அமேசானில் பார்ப்போம் அப்படின்ட்டு அமேசான் ஓப்பன் பண்ணி பார்த்தா i5 12 Gen போட்டிருக்கான். ஓகே நல்லது தானே ப்ரோ அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அங்கே கிராஃபிக்ஸில் வித் USD 730 கிராஃபிக்ஸ்னு போட்டிருக்கான். விஷயம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே கிராஃபிக் கார்டே இருக்குது அப்படின்ற மாதிரி வாங்கிடுவாங்க. பட் அதுவே இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் தான். இதுக்கும் இருக்கிறதுலே பேஸ்லைன் இப்போதைக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க பேஸ்லைன் கிராஃபிக் கார்டு ஒரு 1650 எடுத்துக்குவோம். அதுக்கும் இதுக்கும் கம்பேரிசன் வச்சு பார்த்தோம்னா பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 600% ஹையராக இருக்குது. 1650 பேஸ்லைன் கார்டு, அதுவே வந்துட்டு 600% மேலே ஹையராக இருக்குது. ஏன்னா இது இன்டெகிரேட்டட் கிராஃபிக் கார்டு, அது டெடிக்கேட்டட் கிராஃபிக் கார்டு. அது மட்டும் இல்லாமல் இதோட விலை எவ்வளோ போட்டிருக்கான், அது மட்டும் இல்லாமல் இதோட விலையே 40,000 ரூபா போட்டிருக்கான். 40,000 ரூபாய்க்கு இந்த பில்டுங்கிறது இட்ஸ் நாட் அட் ஆல் வர்த் இட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இதே மாதிரி இதே பிராண்டில் இந்த ரைனாக்ஸு அப்புறம் அல்கட்ரானு அப்படின்ற மாதிரி பிராண்ட்ஸ்லேயே வந்துட்டு நிறையா ப்ரீபில்ட் பிசிஸ் அப்படின்ட்டு விற்கிறாங்க. அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு பழைய யூஸ்டு ஹார்ட்வேரு இந்த பேங்க்கு கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் அவங்கெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ராப்புக்கு போடுவாங்க இல்லையா, அந்த ஹார்ட்வேரை எடுத்து அதை ரீஃபர்பிஷ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணி ஒன்று ப்ராசரோ இல்லைன்னா ரொம்ப அவுடேட்டட் மதர் போர்டு, ரொம்ப அவுடேட்டட் ஹார்ட்வேர் எல்லாத்தையும் எடுத்து போட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 1-2 தான் இருக்குது, ஓகே சும்மா 1-2 இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. கரண்ட்டில் இப்போ பிசி ஹார்ட்வேர் நாலேஜ் இல்லாதவங்க அதை போய் பார்த்தாங்கன்னா ஓகே நல்லா தானே இருக்குது, சரி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. இது கைண்ட் ஆஃப் மிஸ்லீடிங்காக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா உருட்டு பிசிஸ் இருக்குது. சரி ப்ரோ அப்போ இதெல்லாம் என்ன ஸ்கேம் கம்ப்யூட்டர்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஸ்கேம் கிடையாது, இது வந்துட்டு இந்த ஜென்ரேஷன் தான் அப்படின்னு தெளிவாக போட்டுருங்க. அப்போ விலை ஏன் அவங்க அவ்வளோ அதிகமாக விற்கிறாங்கன்னா அது இப்போ வந்துட்டு ஒரு செல்லரோட ஒரு விஷ், அவங்க எவ்வளோ விலை வேணால் விற்கலாம் அப்படிங்கிறது அந்த செல்லரோட விஷ். நம்ம அதை கொஸ்டின் பண்ண முடியாது. பட் நம்ம எப்படி இதுலேருந்து தப்பிக்கலாம்னா
வி ஷுட் பி அவேர். ஒரு சில திங்ஸ் இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்துட்டு வாங்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு போயிட்டு வாங்குறது பெட்டராக இருக்கும் அப்படின்றது நான் சஜஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு மேபி சப்போர்ட் வராது. அப்புறம் ஒரு சில கிராஃபிக் கார்டெலாம் வந்துட்டு ஜிடிஎக்ஸுக்கு முன்னாடி ஜிஎக்ஸ் அப்படின்ற ஒரு லைன் ஆஃப் கிராஃபிக் கார்டு இருந்துச்சு. அந்த லைன் ஆஃப் கிராஃபிக் கார்டிலலாம் விடுவாங்க. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் சப்போர்ட் இருக்காது. அதாவது செக்யூரிட்டி சப்போர்ட் மேபி இருக்கலாம், பட் பர்ஃபார்மன்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அது அந்தளவுக்கு கேப்பபிளான கார்டாகவும் இருக்காது. நான் வந்துட்டு எந்த மாதிரி பிசி வாங்கணும், நான் இப்போ வந்துட்டு ஒரு பிசி வாங்க போகிறேன்னா அதில் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மெயினாக ப்ராசரில் 2 இருக்குது, ஏஎம்டி, இன்டெல். நான் 2த்துக்குமே சொல்லிடுறேன். ஏஎம்டியில் பார்த்தீங்கன்னா Ryzen 7 இல்லைன்னா Ryzen 5. அதில் எந்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 5th ஜென்க்கு மேலே வாங்கினீங்கன்னா AM5 மதர் போர்டு வந்துடும். அது சாக்கெட்டோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதேமாதிரி அப்கிரேடபிலிட்டியும் நல்லாவே வந்துடும். ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃபிங்காக இருக்கும். ஒரு 3 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ இன்டெல்லில் பார்த்தீங்கன்னா i5 i7 இருக்குது. அதுலேயுமே உங்களுக்கு ஒரு 11th ஜென் 12th ஜென் மேலே போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். மினிமம் இஸ் 11th ஜென். அப்புறம் ரேமு பொறுத்த வரைக்கும் ஒரு 16 ஜிபிங்கிறது இப்போதைக்கு பேஸ்லைன் ரேம் ஆகிடுச்சு. 8 ஜிபி இருக்க சிஸ்டம்லாம் யூஸ் பண்ண முடியாத ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். கேமிங்கோ இல்லைனா வந்துட்டு கொஞ்சம் இன்டென்சிவான டாஸ்க்கோ இல்லை வந்துட்டு ஒரு 10 க்ரோம் டேப் ஓப்பன் பண்ணுறீங்கனாலே அதுக்கு வந்துட்டு ரிசோர்ஸ் இன்டென்சிவ் ஆயிரும். ஸோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு 16 ஜிபி அப்படிங்கிறது ஒரு மினிமமான ரேம் ஸ்பெசிஃபிகேஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் கிராஃபிக் கார்டு இப்போதைக்கு குறைஞ்சபட்ச ஸ்பெசிஃபிகேஷன் வந்துட்டு ஈஸிலி அவைலபிளாக இருக்கிறது ஒரு 3050 நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா ஒரு டவுன் த லைன் ஒரு 3 வருஷம்லேருந்து 5 வருஷம் வரைக்கும் சாலிடாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்னுமே ரொம்ப பட்ஜெட் கம்மி ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா யூஸ்டு மார்க்கெட்டில் 1660 சீரீஸ் அது வந்துட்டு 6 ஜிபி கிராஃபிக் கார்ட்ஸ் வந்துடும். அதில் ரேட் ரேசிங் இருக்காது, பட் ரொம்ப மினிமம் ரொம்ப ப்ரைஸ் கன்ஸ்ட்ரெயின் இருக்குது. பட் நான் கேமிங்கும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த கார்ட்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக போகலாம். சரி, இந்த பட்ஜெட்டுக்கு வாங்குறதுனா எனக்கு ரியலிஸ்டிக்கான ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ வரும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அகைன் உங்களோட காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் பொறுத்து ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்ட்டு பார்க்குறப்போ ஒரு 50,000 to 60,000 ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் பிசியை பில்ட் பண்ணிடலாம். இது நான் ஏன் இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க, 20Kல இருக்குது ப்ரோ, 14Kல இருக்குது ப்ரோ, 15Kல இருக்குது ப்ரோ பிசி, நான் அது வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஒரு இவ்வளோ சின்ன கிரியேட்டர் என்கிட்டயே வந்துட்டு இவ்வளோ பேர் கேட்குறாங்கன்னா, அவ்வளோ பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களே, அவங்கள வந்துட்டு எத்தனை பேர் வந்து கேட்பாங்க. அண்டு இது வந்துட்டு ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரியும் விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். I hope it helps and I hope it was informative. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.